சுட சுட எல்லாம் ஆண்ட்ராய்டு 15 அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அங்க ஒரு சில பேர் இதன் பாய் ஆண்ட்ராய்டு 13க்கே இன்னும் வரல. நீங்க என்னன்னா 14 போயிட்டீங்க, இப்ப 15 போயிட்டீங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இங்க சர்ப்ரைஸ் என்னன்னா ஆண்ட்ராய்டு 16ல வந்த புது ஃபீச்சர்ஸ் என்னன்றத பத்தி இந்த வீடியோல பேச போறோம். வணக்கம் சொல்லுவாங்க இதுல இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ் என்னன்றத பத்தி பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு ஃபேவரட்டா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்டி. காலங்காலமா இருக்கிற டிஎன்டி தானப்பா நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. பட் இந்த டிஎன்டி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா. எஸ், ஏன்னா இதுல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டம் திங்ஸ் வந்து வச்சுக்க முடியும். நீங்க அந்த டிஎன்டி மோட்ல ஒரு மோட செலக்ட் பண்றீங்க இல்லையா, அதுல பீப்புள்ஸ் யார் உங்களை கான்டாக்ட் பண்ணணும், கால்ஸ் இருக்கட்டும், மெசேஜஸ் இருக்கட்டும், அதை நீங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அலாரம் எந்த அலாரம் அந்த டிஎன்டில ஒர்க் ஆகணுன்றதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். எந்த ஆப்ஸ்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மோட்ல வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷூட்ல இருக்கும்போது ஒரு மோட் வச்சுக்குவேன், வெளியில போனதுக்கு அப்புறம் ஒர்க் மோட் வச்சுக்குவேன், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்லீப் மோட் போட்டுருவேன். இந்த மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். அதை இன்டெப்தா கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷனை டிஃபால்ட்டாவே நேட்டிவ் ஆண்ட்ராய்டு 16ல கொண்டு வர்றது ஒரு சூப்பரான விஷயம். டிஸ்பிளே கலரையுமே இப்ப மாத்திக்க முடியும்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு மாறுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலா பாருங்க, நேச்சுரல் இப்படி இருக்கா, அடாப்டிவ் இப்படி இருக்கா. பட் இங்க ஒரு ட்விஸ்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மோடுன்றது தான் அந்த புது ஃபீச்சரை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல்ல மோடா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களா இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால தான் எக்ஸ்பெரிமெண்ட் மோடு பேர் வச்சிருக்காங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் நாங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலா மேல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மோட்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. எக்ஸ்பெரிமெண்டல் மோடு போட்ட உடனே போனுடைய கலரும் இந்த வால்பேப்பர் கலரும் ஒரே மாதிரி மாறுது. அவ்வளவுதான். யார் க்ளூலெஸ். இப்போதைக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்த் கனெக்ட் அப்படின்ற ஃபீச்சர் மூலமாக நம்ம கன்சர்ன் மூலமாக நம்மளுடைய ஹெல்த் மற்றும் மெடிக்கல் டேட்டா இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஸ் கூட வந்து ஷேர் செய்யப்படும். ஸோ ஒரே டைம்ல எல்லா ஹெல்த் டேட்டாவும் நமக்கு தேவையான இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்க்ளூடிங் நம்மளுடைய வியரபிள்ஸ் இந்த மாதிரி இடத்துலையும் போட்டோ பிக்கரை எம்பர்ட் பண்ற மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13ல இந்த போட்டோ பிக்கர் வந்திருந்தாலும் டெவலப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது அதிகப்படியாக வந்து யூஸ் பண்ணல. காரணம் என்னன்னா ஆஃப் பேக் ஸ்டேட்ல இருந்தது. ஸோ இப்போ அதை இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா டெவலப்பர்ஸை யூஸ் பண்ண வைக்கிற விதமாக டிஃபால்ட்டாவே அவங்க செய்யக்கூடிய அதாவது டெவலப்பர்ஸ் உருவாக்கக்கூடிய ஆப்ல இன்டெகிரேட் ஆனா ஒரு போட்டோ பிக்கர் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அது ஒர்க் ஆகும். பிளஸ் சேஃபாகவும் இருக்கும். தேவையான போட்டோஸ் தேவையான வீடியோஸை மட்டும் தான் வந்து நீங்க வந்து பெர்மிஷன் கொடுத்து ஆக்சஸே வந்து பண்ண முடியும். ஓவரால் லைப்ரரிக்கு ஆக்சஸ் இருக்காதுன்றது போல சொல்லியிருக்காங்க. இது இந்த சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நம்மளுடைய பிரைவசி மற்றும் சேஃப்டிக்கு இது ஒர்த்தான விஷயம். நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டக்கு 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 நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணணும்னா சிஸ்டம் வந்து அதை கூல் டவுன் பண்ணிடும். எஸ், நோட்டிஃபிகேஷன் கூல் டவுன்றது அந்த ஃபீச்சருமே. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இம்பார்ட்டன்ட் சமயத்தில் அண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வால்யூம் கம்மி பண்ணி அதை அப்படியே கூல் டவுன் பண்ணிடும். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அந்த டைமுக்கு சைலண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடும். இது பல இடங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேவையான டைமு தேவையில்லாத டைம்னு சொல்லி கூல் பண்றதெல்லாம் சரி, ஆனா யாரு மெசேஜ் அனுப்புறாங்க அது தேவையானதா தேவையில்லையான்னு தெரியாம கூல் டவுன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, நமக்கு தான் வீங்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கூகுள் ஆடியோ ஷேரிங் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம படங்கள் பார்க்கும் போதோ பாடல்கள் கேட்கும் போதோ டிராவலிங் அப்போ ஒரே டைம்ல ஒரு போனை வச்சு 2 TWS இயர்போன்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம சேம் ஆடியோவை கேட்க முடியும். அதற்கான காரணம் ப்ளூடூத் எல்இ லோ எனர்ஜி அந்த சப்போர்ட் இருக்கக்கூடிய டிவைசஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். பட் இப்பயாச்சும் கொண்டு வந்தாங்களே சந்தோஷம். இந்த நைட் டைம்ல நம்ம எவ்வளவுதான் பிரைட்னஸை கம்மி வச்சாலும் அதுக்கு மேல போக மாட்டாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ்லாம் ரொம்ப மினிமலா தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இப்ப நேட்டிவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் டிம்மர், என்னடா பேர் இருக்கு, ஈவன் டிம்மர்னு ஒரு பேராடா, சரி அது டெவலப்பர் ப்ரிவியூல இருக்கு. மேபி லான்ச் ஆகும்போது வேற பேரை கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு ஈவன் டிம்மர்னு வச்சுக்கலாம். இன்னும் டிம் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் அது. இது முக்கியமா நைட்ல அதிகமா ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தேவை. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அங்கேயே லைவ் கேப்ஷன்ஸ் பட்டன் வந்துருது. ஸோ டிஃபால்ட்டா நீங்க லாங்குவேஜ் செட் பண்ணீங்கன்னா இருக்கிறது அந்த ஆடியோ வச்சு சவுண்ட் வைக்கும் போது ஒர்க் ஆகுது. பட் அதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்றது கேள்வி. இந்த ஆண்ட்ராய்டு 16 ஃபீச்சர்ல உண்மையிலே இது ஒர்த்துப்பா, இது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எது நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.